விழுப்புரம் மாவட்டம் கொண்டூர் கிராமத்தில் தென்பெண்ணை ஆற்றில் மணல் எடுக்க கடந்த 17 நாட்களுக்கு மேல் 2000க்கும் அதிகமான லாரிகள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றன. திருக்கோவிலூர் பகுதியில் மணல் வழங்க அரசு முத்திரை இல்லாமல் அதிகாரிகள் டோக்கன்களை வழங்கி வருகின்றனர். இந்த டோக்கன் வாரம் ஒருமுறை மட்டுமே வழங்கப்படுவதாகவும் இதனால் நீண்ட நாள் வரிசையில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் லாரி ஓட்டுநர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். வரிசையில் காத்திருக்கும் போது உணவு, குடிநீர் மற்றும் வேலைக்கு உணவும் கிடைப்பதில்லை என்று ஒரு சிலரை கொண்டு கிராம மக்கள் மிரட்டி பணம் பறிப்பதாகவும் லாரி ஓட்டுநர்கள் புகார் கூறுகின்றனர். எனவே அரசு அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுத்து முறையாக மணல் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டரில் 3000 வண்டி நிற்குது. அந்த 3000 வண்டி நாங்கள் ஒரு நாளைக்கு 1 கிலோமீட்டர் தான் வண்டி நவுத்து தான் இருக்குது. அப்படின்னும் போது ஊர் ஃபுல்லாக சுற்றி ரோடு வந்து ஆற்றுள்ள இறங்குது. அதில் ஊருக்காரங்க பணத்தை வாங்கினா ஆற்றுள்ள இறக்கி குறுக்கில் விட்டு லோடு வாங்கிட்டு இருக்காங்க. அதனால் எங்களால் லோடு வாங்க முடியல. எங்களுக்கு சாப்பாடு எதுவும் இல்லாமல் எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இங்கே இருந்து 17 நாள் இதோட ஆகுதுன்னு வச்சுக்க. இது கவர்மெண்ட் வந்து அந்த டோக்கனில் வந்து கவர்மெண்ட் முத்திரை இருக்கணும். அப்படி இருந்தால் தான் சீலிங் பிரகாரம் போகும் வண்டி. அதேமாதிரி போலீஸ் பாதுகாப்பு வந்து லைன் பிரகாரம் அனுப்பிச்சி விட்டாங்கன்னா வச்சுக்க, ஏடுல வந்து முறையாக நடத்தலாம் சார். ஊரில் வந்து 2000 3000 கொடுத்து உள்ள குறுக்கு ஏற்றி மணல் போட்டுருக்காங்க. இதுவும் போலீஸ்காரங்களும் பார்த்து கொண்டு தான் இருக்காங்க. இதுக்கான தக்க முடிவு எதுவும் எடுக்கலை. நாங்கள் 16 நாளாக இங்கே காத்து கொண்டு இருக்கோம். எங்களுக்கு எந்த ஒரு வழியும் கிடையாது. குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கிடையாதுங்க. நாங்கள் வந்து 8 கிலோமீட்டர் காசு இல்லாத 8 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு ஏடிஎம்மில் போயிட்டு பைசா எடுத்துகிட்டு வந்துருக்கோம். எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு இல்லை. எங்களுக்கு வந்து லோடு போகிறதுக்கான லைன் பிரகாரம் லோடு போகிறதுக்கான முறையான என்ன வழி பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். தயவு செஞ்சு கேட்டுக்கொள்கிறேன்.